வணக்கம் தமிழ் நேயர்களே. இப்போ என்னோட காட்டில் நான் உருவாக்கிக்கிட்டு வர இந்த உணவு காடு. ஸோ இதை உணவு காடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உணவு காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க தேவையானது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காட்டில், அதாவது தோட்டம்னு கூட சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஏக்கர் தாங்க இருக்கும். ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் தான் பண்ணுவோம். இருந்தாலும் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் மிச்சம் சும்மா இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நமக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணிக்கலாம். வாழை மரம், தென்னை மரம், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான செடி, பழ வகைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வரப்பு ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் சும்மா இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு சும்மா வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து தமக்கு தேவையான காய்கறிகள் இது எல்லாமே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி தாங்க. முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ கொஞ்சோண்டு தாங்க போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் மரம், இந்த மாதிரி காய்கறி செடி, பழ வகைகள் செடி இதெல்லாம் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், முருங்கை மரமும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்து இல்லைங்க, சும்மா ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, இந்த காட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொட்டாய் மாதிரி வச்சுருக்குறோம். தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி. பின்னாடி மாடு கட்டிக்கிறதுக்கு பட்டியும் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் சும்மா கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துல தாங்க இதெல்லாம் வச்சுருக்கோம். வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வெரைட்டி வாழை மரம் நான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் என்னென்ன வாழை மரம்லாம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதோ எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு வந்து வைக்கிறது தாங்க என்னோட லட்சியம். ஸோ இப்போ தான் ஒரு வருஷமாக இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள், அதே மாதிரி வந்து நமக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடை கொண்டு வந்து, அதாவது சும்மா கிடக்கிற இடத்துல தாங்க வைக்கிறேன். வயலை ஆக்கிரமித்து அதில் வைக்கல. ஏன்னா வயலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிர் பண்ணுவோம், நெல், அதுக்கப்புறம் வந்து கடலை, இந்த மாதிரி பயிர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் கொண்டு போயிட்டு நம்மளால் பர்மனெண்ட்டாக வறுக்கக்கூடியதாக வைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வாய்க்கால், இதெல்லாம் வந்து ஜேசிபி விட்டு தாங்க அந்த வாய்க்கால் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து வெயில் காலத்துலலாம் தண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த ஜேசிபி விட்டு வாய்க்கால் எடுத்துட்டேன் வயல் ஓரமாக. அதில் வந்து மரக்கன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் செடி, தக்காளி செடி, இந்த மாதிரியான செடிகள்லாம் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வீட்டுக்கு தேவையானது இல்லைங்களா. இப்போலாம் காய்கறி விலை என்ன ரேட்டுக்கு விற்கிதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். காய்கறி விலையே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன குடும்பமாக இருந்தாலும் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஆயிரம் காய்க்கு மட்டுமே ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது நீங்கள் பார்க்குறது வந்து சொரச்செடி. இதுக்கு முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த சொரச்செடி இதுக்கு பக்கத்துலேயே போட்டிருந்தேன், அந்த இடத்துல போட்டிருந்தேன். அது வந்து இப்போ அழிஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலாக இப்போ இந்த சொரச்செடி போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து புடலையும் போட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி வந்து இந்த தவையெல்லாம் தின்னுடுச்சு. ஸோ பந்தல் வச்சு போட்டால் நல்லா வரும்னு சொன்னாங்க. ஆனால் பந்தல் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவையை விடாமல் பட்டுப்பூச்சி வந்து தின்னுடுது. ஸோ இப்போ தரையில் போட்டால் அதெல்லாம் ஒரு பட்டுப்பூச்சி கூட சாப்பிடவே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரையில் போட்ட அந்த புடலஞ்செடி. ஸோ பக்கத்துலேயே வந்து பூசணி செடி அதாவே முளைச்சி அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 பூசணி விட்டுருக்குங்க, பூசணிக்காய். இதெல்லாம் தானாக முளைச்சது தான். சொரை மட்டும்தான் நான் இது புடலங்காய், சொரக்காய் மட்டும்தான் நான் போட்டது. பூசணிக்காய்லாம் தானாக முளைச்சது ஒரே ஒரு பூசணிக்காய் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து முழுசாகவே நனைஞ்சி அப்படியே ஃபுல்லாக முழுகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா தவை மேலே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மழை தண்ணிலாம் போனதுக்கப்புறம் பொழைச்சி வந்து பெரிய கொடியாகி அதில் வந்து பார்த்திங்கன்னா 8 காய் இருக்குது. இப்போ அதில் 2 பெருசாக இருக்குது, 8 மீதி 6 வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸில் இருக்குது. இதெல்லாம் சும்மா இந்த இடத்துலலாம் நம்ம பயிர் பண்ண முடியாது. அதாவது கல்லாமுத்துன்னு சொல்லுவாங்க, கல்லும் மண்ணுமா சேர்ந்து கிடக்கும். இது வந்து கொடுக்காப்பள்ளி மரம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கிடச்சிது, கொண்டு வந்து வச்சேன். அதுவும் நல்லா வருது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டான இடத்துல, அதுவும் வரப்பு ஓரமாக தான் வச்சுருக்கிறேன். அதேமாரி நெல் பயிர் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த பக்கம் நெல் பயிர் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, கடலை போட்டிருக்கோம். இதெல்லாம் அங்கே தொட்டிக்கிட்ட இருந்து வாய்க்கால் கொண்டு வந்தோம். இந்த வாய்க்காலில் நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் அப்பப்போ. பாருங்கள், புடலங்காலாம் நிறையா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொய்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கொய்யா வச்சுருக்கோம். இந்த இடத்துல வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரும், ரொம்பவுமே பெருசாக வரும். வெள்ளை கொய்யா தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இது வந்து சிகப்பு கொய்யா தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பழம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த செடியில் ஒரு 100 பிஞ்சு காய்க்கு மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் பழுத்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி கிடைக்கிற இடத்துலலாம் தக்காளி செடியும் வச்சுருவோம். மாட்டுக்கு சோளப்பயிர் ஒரு பக்கம் கொஞ்சோண்டு விதைச்சிருக்கோம். அதேமாரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காய், இது வந்து கையாலேயே போட்ட வாய்க்காய் தான். உழவு ஓட்டினதுக்கப்புறம் நானே கையாலேயே போட்டுக்கிட்டு வாய்க்காய் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையில் வந்து நிறையா மரங்கள் செடிகள்லாம் வச்சுருக்கேன். இது பாருங்கள், சீத்தா மரம், சீத்தா கன்று கிடைச்சது கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதேமாரி தென்னை மரமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது கிடைக்கிற இடத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவோம். தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் ஒரு கத்தாழையை கொண்டு வந்து நட்டுறது. ஏன்னா வந்து கத்தாழை இருந்ததுன்னா அதில் பெருசாக வண்டு வர்றதில்லை, இல்லைன்னா வண்டு தவையை கடிச்சிடுது, குருத்தை வெட்டிடுது. ஒரு மாங்காய் கன்று, மாங்காவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வச்சோம். அதில் 3 இது செத்து போச்சு, ஒரு 3 இது பொழைச்சிக்கிச்சு. அங்கே 2 பார்த்துருப்பீங்க, இங்கே ஒன்று. அதேமாதிரி இந்த லைன்லேயும் வந்து 2 அன்னாச்சி செடி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கொய்யா மரம் வச்சுருக்கேன். அங்கே 2 கொய்யா மரம் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு 4 கொய்யா வச்சுருக்கேன். அதில் லாஸ்ட்டாக ஒரு கொய்யா வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யாவாம். பாருங்கள், இதுதான் பீட்ரூட் கொய்யா. இப்போ தான் வச்சு ஒரு 10 நாள் கூட ஆயிருக்காது.